Hi all, welcome to Demystifying Markets. ஸோ இன்னியோட வீடியோ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மார்க்கெட்டோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ரிலேட்டட் டூ மார்க்கெட்டோட நியூஸ், கரண்ட் நியூஸ் எந்த மாதிரியான ஒரு அ எக்ஸ்பான்ஷன், கேப்பிட்டல் எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்காங்க, இல்ல கேப்பெக்ஸோட ஃபால் இருக்கு நெக்ஸ்ட் இயர்ல. ஸோ இந்த மாரி ஸ்டாக் ரிலேட்டடான நியூஸஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ வித் தட் நோட் பார்த்தீங்கன்னா, ஸோ பிஃபோர் கெட்டிங் இன்டு தட் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கோ சார்ட்டிங்கோட சப்ஸ்கிரிப்ஷன பொறுத்தவரையும், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் மந்த்லி பிளான் மந்த்லி பிளான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க, ஆர் எல்ஸ் ஆனுவல் பிளான் பண்றீங்க அப்படின்னா, 20% டிஸ்கவுண்ட் வரையும் டீமிஸ்டிஃபைங் மார்க்கெட்ஸ்க்கு வந்து யூசிங் திஸ் ப்ரமோ கோட் இருக்குங்க. ஸோ DM20ன்ற ப்ரமோ கோட யூஸ் பண்ணி நீங்க வந்து நியூ ஐடிலேருந்து ப்ரொவைடட் நியூ ஐடிலேருந்து நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மந்த்ல உங்களுக்கு ஒரு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் ஆனுவல் பிளான பொறுத்தவரையும் அகைன் யூ வில் பி கெட்டிங் 20% அவுட் ஆஃப் டோட்டல் அமௌண்ட். ஸோ ப்ரமோ கோட் வந்து DM20 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் அ நியூஸ் அபவுட் நெஸ்லே. ஸோ நெஸ்லேவை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெஸ்லே அண்ட் ஸ்டார்பக்ஸ் ஆர் கெட்டிங் இன்டு அ பார்ட்னர்ஷிப் டீல். ஸோ நெஸ்லேவை பொறுத்தவரையும் பேக்கேஜ்டு ஃபுட் மேக்கர் வந்து நெஸ்லே தான் இல்லையா? நல்ல ஒரு எஃப்எம்சிஜியில் வந்து ஒரு டாப் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெஸ்லே. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி இப்போ ஸ்டார்பக்ஸோட காஃபி எல்லாமே அவங்களோட கெஃபேல தான் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் இல்லையா? ஸோ ஸ்டார்பக்ஸோட காஃபி எல்லாமே வந்து அவங்களோட கெஃபேல தான் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அவுட்லெட்ல. பட் இது வந்து நெஸ்லே அண்ட் ஸ்டார்பக்ஸ் ஆர் கெட்டிங் இன்டு அ பார்ட்னர்ஷிப் டீல் டு என்னன்னா அவங்களோட காஃபி ஷாப்ஸை தாண்டியும் நிறைய ரீட்டைல் அவுட்லெட்ஸ்லையுமே வந்து அந்த ரெடி டு ட்ரிங்க் காஃபி பெவரேஜஸ் வந்து குடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ ஸ்டார்பக்ஸோட காஃபி நாட் ஓன்லி இன் ஸ்டார்பக்ஸ்ல மட்டும் அவைலபிளா இருக்க போறதில்ல. ஸோ ரீட்டைல் அவுட்லெட்ஸ்க்கும் அவங்க வந்து பிளான் பண்றாங்க. ஸோ விச் இஸ் நாட் விச் யூஷுவலா பார்த்தீங்கன்னா, ஸ்டார்பக்ஸோட காஃபி வந்து ஸ்டார்பக்ஸ்ல தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அவுட்லெட் நார்மலான ஒரு ரீட்டைல் அவுட்லெட்ஸ்லயும் அவங்க பெவரேஜஸ வந்து காஃபி பெவரேஜஸ வந்து பிளான் பண்றாங்க. ஸோ நெஸ்லே அண்ட் Starbucks are getting into a deal. And mostly பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டாடா கன்சியூமர் இஸ் ஆல்ரெடி ஹேவிங் அ ஜாயின்ட் வென்ச்சர் வித் ஸ்டார்பக்ஸ். பட் அவங்களோட ஜாயின்ட் வென்ச்சரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஸ்டார்பக்ஸ் கெஃபேல தான் அவங்க வந்து அந்த காஃபியை வந்து சேல் பண்ணணும். அந்த மாதிரி தான் இருக்குது அவுட்லெட்ஸில். பட் நெஸ்லேவை பொறுத்தவரையும் ஒரு ரீட்டைல் அவுட்லெட்ஸ்லேயே அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ஸ்டார்பக்ஸ் வந்து ஒரு புது என்ட்ரி வந்து இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்மில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒய் பிகாஸ் அவங்க இந்தியாவை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் காஃபி கன்சியூம் பண்ணுறது வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ காஃபி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேஸ் ப்ராடக்ட் இன் இந்தியா. அதனால வந்து தே ஆர் அவுட் சோர்சிங் திஸ். ஸோ நார்மல் ரீட்டைல் ஷாப்ஸ்லேயும் வந்து இந்த ஸ்டார்பக்ஸோட காஃபி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்காக தே ஆர் டூயிங் அன் எஃபர்ட். ஸோ தட்ஸ் வை நெஸ்லேவை பொறுத்தவரையும் நீங்கள் இதை வந்து ஒரு ஒரு வாட்ச் லிஸ்ட் மாதிரி நம்ம வந்து நெஸ்லேயில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அகெயின் திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஒரு பியூராக ஒரு இன்ஃபர்மேஷன் தான், மார்க்கெட்டோட இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த சேனலில் வந்து இதில் எல்லாமே கவர் பண்ணுறோம். ஸோ ப்ரொஃபைலோட லேர்னிங் அண்ட் அஸ் வெல் அஸ் மார்க்கெட்டில் என்ன ரீசெண்டாக நியூஸ் நடக்குது அப்படின்ற எல்லாத்தையும். ஸோ ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆயில் ஸ்டாக்ஸ். ஸோ ஆயில் ஸ்டாக்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, பிபிசிஎல்லாக இருக்கட்டும், ஸோ ஓஎன்ஜிசியாக இருக்கட்டும், ஆயில் இந்தியாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து கெப்பெக்ஸோட எக்ஸ்பெண்டிச்சர் பிளானிங் வந்து பண்ணுறாங்க. சம் ஸ்டாக்ஸ் வந்து அவங்க கம்பெனிஸ் ஆர் ரியலி பிளானிங் ஃபார் எக்ஸ்பேன்ஷன் இன் தேர் கெப்பெக்ஸோட வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு இருக்காங்க. சில ஸ்டாக்ஸ் எஸ்பெஷலி சில கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் கோயிங் டு ரெடியூஸ் த கேப்பெக்ஸோட பெர்சன்டேஜை வந்து ரெடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்னென்ன மாதிரியான கம்பெனிஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிபிசிஎல்லை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, எஸ் இன்க்ரீசிங் த கேப்பெக்ஸ் டார்கெட் டு 42% ஃபார் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 26. ஸோ 26, அதாவது 25லேருந்து 26 வரையும் அவங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் ஆஃப் 40% அபோவ் வந்து அவங்களோட கெப்பெக்ஸ், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ மெயினாக ஒரு கேப்பெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா,
பிசினஸோட எக்ஸ்பான்ஷனுக்காக தான் இருக்கும். இல்ல அவங்க வந்து ஏதாவது புது அவுட்சோர்ஸ் பண்றாங்க. இல்ல வந்து மிஷனரீஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இல்ல புதுசா வந்து ஏதாவது ஒரு பிசினஸ்க்கு உண்டான எக்ஸ்பான்ஷன் டீல்ஸ்ல சைன் பண்றாங்க. இந்த மாரியான விஷயங்களுக்கு தான் தே வில் ஸ்பெண்ட் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரைட்? ஸோ இத வந்து ஒரு 42%க்கு அவங்க இன்கிரீஸ் பண்றாங்க அப்படின்னா, தே வில் பி ஹேவிங் பேக் அண்ட் பிளான்ஸ் நெறையாவே இருக்கும். ஸோ பிபிஎஸ்சிஎல்ல பொறுத்தவரையும் அந்த மாதிரியான ஒரு கேபெக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர வந்து இன்கிரீஸ் பண்றத எதிர்பார்க்கலாம். அப் டூ 18,000 க்ரோர்ஸ் வரையும் அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற மாரி அவங்க வந்து நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் பார்த்தீங்கன்னா, ஓஎன்ஜிசிய பொறுத்தவரையுமே வந்து அண்ட் ஓஎன்ஜிசி விதேஷ் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இட் இஸ் டார்கெட்டிங் 9% ஆஃப் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் கேபிட்டல் ஸ்பெண்டிங். ஸோ இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து அவங்களும் ரெடியா இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 9% அவங்களோட கரண்ட் இயர்லேருந்து கெப்பெக்ஸ்லேருந்து ஒரு இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரிலேட்டட் டூ ஒரு 5,000 க்ரோர்ஸ வந்து எக்ஸ்பான்ஷனுக்குள்ள போடுறதுக்கு தே ஆர் ஆல்சோ ரெடி. அண்ட் ஆயில் இந்தியாவ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, அகைன் அவங்களும் கெப்பெக்ஸ வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு 14% வரையும் நெக்ஸ்ட் இயர்ல டார்கெட் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 7,800 க்ரோர்ஸ் வரையும் தே ஆர் பிளானிங் ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ட்ரில்ஸ். ஸோ டூ ஃபார் மோர் வெல்ஸ்க்காக வந்து அவங்க வந்து இந்த மாரியான ஒரு எக்ஸ்பான்ஷன வந்து பிளான் பண்றாங்க. அண்ட் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம பொறுத்தவரையும், அவங்க வந்து அவங்க கெப்பெக்ஸ்லேருந்து ஒரு 8% வந்து ஒரு டிக்ரீஸ் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. விச் இஸ் ஆல்மோஸ்ட் 11,500 க்ரோர்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல வந்து பிகாஸ் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீன்ஃபீல்ட் ரிஃபைனரி பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் வந்து ராஜஸ்தான்ல வந்து ஆல்மோஸ்ட் இட் இஸ் கோயிங் டூ கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட். ஸோ அதனால வந்து அவங்களோட கெப்பெக்ஸ வந்து குறைச்சுக்கிறதுக்கு அவங்க வந்து பிளான் பண்றாங்க. அண்ட் ரிகார்டிங் கெயில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஸோ கெயில் வந்து இந்த நேஷனல்ஸ் வந்து லார்ஜஸ்ட் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டர் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டர் இல்லையா? ஸோ அவங்க வந்து அவங்களோட கெப்பெக்ஸ ஆல்மோஸ்ட் 16% இயர் ஆன் இயர வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 8,000 கோடிய வந்து ரெடியூஸ் பண்றாங்க. டியூ டூ ரிடக்ஷன் இன் தேர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் 1,100 க்ரோர்ஸ் இன் பெட்ரோகெமிக்கல்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ கெயிலையும் பொறுத்தவரையும் அவங்க வந்து கெப்பெக்ஸ்லேருந்து ரெடியூஸ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனிஸ் வந்து தே ஆர் ரியலி இன்கிரீசிங் த கெப்பெக்ஸ் பிகாஸ் தே ஹேவ் சம் பேக் அண்ட் பிளான்ஸ் ஆஃப் தேர் எக்ஸ்பான்ஷன். அண்ட் ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, கெப்பெக்ஸ ரெடியூஸ் பண்றாங்க. பட் இது எதுவுமே வந்து ஒரு ஸ்டாக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனா நம்ம சொல்லல. அந்த ஸ்டாக் வந்து கெப்பெக்ஸ் பண்றதுனால இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றது மாரி இல்லாம, ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் இன் மார்க்கெட் விச் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம சேனல்ல வருன்றதுக்காக தான் இந்த மாரியான வீடியோஸும் நம்ம வந்து ஷேர் பண்ண விரும்புறோம். ஸோ வித் தட் நோட் நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. அண்ட் திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்ப்பஸ். தேங்க் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.